வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கின்றேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். நாளைக்கு ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய வீடியோ பதிவு வராதுங்க. அதற்காக வேண்டி அந்த பதிவை இன்றைய தினம் நான் போடுறேன். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் செய்கின்றேன். கண்டிப்பாக நியாயமான உண்மையான பிரார்த்தனை, நிச்சயமாக நம்பிக்கையான பிரார்த்தனை அனைத்துமே கைகூடும். இன்றைய பதிவில் பேச்சை மாற்றி பேசுவது, பெற்ற உதவியை அன்றே மறந்து விடுவது, அடக்கத்தை விட்டு கர்வமாக பேசி ஆபத்தை விலைக்கு வாங்குவது, அளவு கடந்து பிழை செய்து நிறுவனத்தை இழப்பது, நாணயத்தை இழந்து கோர்ட்டுக்கு போவது, இவை உலகில் மலிந்துள்ளன. ஆனால் நல்லவர்களாக இருந்து பிறகு கெட்டவர்களாக மாறும் உதாரணங்களையே நான் மேலே எழுதினேன். உலகில் தவறு நடக்கலாம். நல்லவர்கள் நல்ல குணங்களை விட்டு தவறை நாடக்கூடாது. அதை செய்யும் பொழுது மற்றவர்களை தங்களுக்கு உதாரணமாக எடுத்து கொள்ளக்கூடாது. அப்படி செய்பவர்களுக்கு ஸ்ரீ அன்னையின் உச்சகட்டமான பலன் கிடைக்காது. நான் வலியுறுத்துவது லட்சத்தில் ஒருவன் செய்யக்கூடியதன்று. நல்லவர் பலர் செய்யக்கூடியதையே அன்பர்கள் கடைபிடிக்க வேண்டும். பொறுப்பு வந்த பின் அடக்கம் அதிகமாக வேண்டும். புத்தகம் அச்சிட்டால் அதில் பிழை இருக்கக்கூடாது. உதவி செய்த நல்லவருக்கு உடனே செய்தி சொல்ல வேண்டும். பதவி உயர்ந்தவுடன் கர்வம் நீங்கி அடக்கம் வர வேண்டும். பக்தர் என்ற நிலையில் நம்பிக்கை ஸ்ரீ அன்னை மீதிருக்க வேண்டும். இவையில் போன்ற உயர்ந்தவற்றை பின்பற்றினால் நம் அளவில் நாம் எடுக்கும் பூரணமான முயற்சிக்கு உச்சக்கட்ட பலனை ஸ்ரீ அன்னை தவறாது அளிப்பார். இப்போ புரியுதுங்களா? நம்ம பிரார்த்தனை நடக்கணும் அப்படின்னா இவற்றையெல்லாம் நாம் கடைபிடிக்க வேண்டும். அப்போதான் நமக்கு உச்சக்கட்ட பலனை ஸ்ரீ அன்னை அருளாக நம்மால் பெற முடியும். ஜீவன் என்னும் ஜோதியாக இருக்கிறான், ஆனால் அவன் உள்ளே மறைந்து புதைந்திருக்கின்றான். மேலெழுந்த வாரியாக திரை படிந்துள்ளது. திரை விலகுவதில்லை. ஜீவன் எழுச்சியடையும் நேரம் திரை விலகும். நேரம் மின்னலாக தரிசனம் கிடைக்கிறது. இது உள்ளூரை ஜீவனின் தரிசனமாகவே அமையும். பகவான் ஸ்ரீ அன்னை பிறந்த நாளில் புறச்சூழ்நிலை கணித்து முதிர்த்திருப்பதால் சூழ்நிலை நம்முள் நுழைந்து தரிசனம் தருவதுண்டு. கப்பல் ஓம் என உரிமையதை ஸ்ரீ அன்னை கேட்டார். தரிசனம் பெறும் பக்குவம் உள்ளவர்களுக்கு ஒரு நேரம் வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தால் தரிசனம் பிரச்சனை தீருவதாக அமையும். இப்பொழுது இதுதான் வேண்டும் என மனம் நினைத்தால் தெய்வ தரிசனம் வாழ்க்கை பலனாக அமையும். நாம் கனிந்து பெறும் தரிசனம் பக்தியால் கிடைப்பது. ஸ்ரீ அன்னை நம்மை நினைத்து செயல்படுவதால் கிடைக்கும் தரிசனம் அருளால் நாம் பெறுவதாகும். பழைய போக்கு மாறி புதிய நோக்காக ஸ்ரீ அன்னையை வெளிப்படுத்துவதாக இருக்க வேண்டும். குடும்பம், தொழில், படிப்பு, வாழ்க்கையில் செல்வம் பெருகுவதாக தோன்றுகின்றன. பண்பு சிறந்ததாக இருப்பது நல்லது. அவை மாமியார் மருமகள் சண்டை இன்று அநாகரிகம். சம்பளத்திற்கு வேலை செய்வது எப்படி? சொந்தமாக ஒரு தொழில் செய்யக்கூடாதா? இன்டர்நெட் வந்த பின் ஏன் டிகிரியை நாட வேண்டும்? இன்னுமா சொந்த வீடு பெறவில்லை? ஏன் ஃப்ளாட்டில் இருக்க வேண்டும்? முழு வீடு இல்லையா? இந்த காலத்தில் கார் இல்லாமல் எப்படி முடியும்? நாம் அன்பர் இல்லையா? ஏன் லஞ்சம் தர வேண்டும்? வருமானம் 1000 என்பதில் அர்த்தம் உண்டோ? ஏன் லட்சங்களை சம்பாதிக்க கூடாது? கோடி தூரமா? கோட்டிற்கு நாம் போகும் அவசியமில்லையே. உயர்ந்த மனநிலை, கல்வி, உடல்நலம், செல்வம், அந்தஸ்து நாளுக்கு நாள் பண்பாலும் பயிற்சியாலும் வளர்ந்து அடிமட்டத்தில் உள்ளவர்கள் உச்சாணி கொம்புக்கு ஆர்வமாக ஆசையின்றி முன்னேறி கொண்டிருப்பதே
அன்பருடைய வாழ். இந்த பதிவை இத்துடன் நான் முடிச்சுக்கிறேங்க. அருமையான பதிவு. பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு ஆன்மீக தகவல், இதை விட சிறப்பான ஒரு தகவலை பார்க்கலாம். நன்றி.